கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். 91வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசும் எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Surely he will save you from the foulest snare and deadly pestilence. அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். ஃபவுலஸ் ஸ்னேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்னேர்னா என்ன அர்த்தம்னா பேர்ட்ஸ் ட்ராப். அதாவது பறவைகளை பிடிக்கிற வலை. அதான் ஸ்னேர்னா பேர்ட்ஸ் ட்ராப். ட்ராப்னாலே கண்ணி. தாவீது நிறைய சங்கீதத்துல இந்த கண்ணி வைக்கிறத குறித்து நிறைய பேசுகிறார். அவருடைய சத்துருக்கள் அவருக்கு அநேக இடங்கள்ல கண்ணி வைக்கிறதாக அவர் நிறைய இடத்துல நிறைய சங்கீதங்கள்ல குறிப்பிடுகிறார். ஒருவேளை அவர் மெய்ப்பனாக இருந்ததுனால, வனாந்திரத்துல இருந்ததுனால, அந்த குருவி பிடிக்கிறவர்கள் எல்லாம் அவர் பார்த்ததுனால அப்படி அவர் எழுதியிருக்கலாம். அல்லேலூயா. பறவைகளை பிடிப்பதற்கு வலைகளை பயன்படுத்துறாங்க. எலிகளை பிடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க பொறி. எலிகளை பிடிக்க பொறி பயன்படுத்துறாங்க. மங்கி டிராப். மங்கியை பிடிக்கிறதுக்கு ஒரு டிராப் செஞ்சு அதை பயன்படுத்துறாங்க. இந்த நிறைய நம்ம டிவி எல்லாம் பார்ப்போம். இந்த சிறுத்தைகள்லாம் என்ன செய்யுது, காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, கூண்டு மாதிரி தயாரிச்சு அந்த சிறுத்தையை பிடிக்கிறாங்க. காட்டு பன்றிகளை பிடிக்கிறது கூட டிராப் வச்சுதான் பிடிப்பாங்க. வேடனுடைய கண்ணி அப்படின்னா தாவீது என்ன சொல்றார்? வேடனுடைய கண்ணின்னு எதை சொல்றாருன்னா, சத்துருக்கள் வைக்கும் மறைவான சோதனை. சோதனையை தான் இவர் வேடனுடைய கண்ணி என்று சொல்லுகிறத பார்க்கலாம். இங்கு நாம சாத்தான் வைக்கிற கண்ணி. இன்னைக்கு மெசேஜினுடைய தலைப்பு டெவில்ஸ் ட்ராப். அப்படின்னா சாத்தானின் கன்னிகை. வேடன்னா யாரு? பிடிக்கிறவன், பறவைய பிடிக்கிறவன். பாருங்க, இன்னைக்கு செய்தி என்னன்னா, யாரை குறித்து யாரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறார்னா, 2வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. யார் கர்த்தரை நம்புறாங்களோ அவர் அவனுடைய சத்துருக்களின் மறைவான சோதனைகளுக்கு, கண்ணிகளுக்கு என்ன செய்வார்? அவரு தப்பு வைப்பார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களை அவர் தப்பு வைப்பார். அல்லேலூயா. கண்ணி என்றாலே மறைவாக வைக்கிறது தான். கண்ணினால என்னது? மறைவாக வைக்கிறதுக்கு தான் கண்ணின் பேர். அல்லேலூயா. நம்முடைய வழிகள்ல சாத்தான் நமக்கு அநேக கண்ணிகளை வைத்திருக்கிறான். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? தப்பு வச்சிருக்கிறாரு. நமக்கு சோதனையே வரல, நான் எந்த கண்ணியிலையும் சிக்காம இருக்கிறேன்னா நமக்கு சோதனை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே தேவன் அநேக கண்ணிகளுக்கு என்ன செய்திருக்கிறார்? நம்மள தப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நம்ம மேல வைத்த கிருபை. அல்லேலூயா. மறைவான சோதனைகளுக்கு தப்பிக்கணும்னா நாம கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. மறைவான சோதனைகளுக்கு நாம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். ஏன் கர்த்தரை நம்பணும்னா,
ஒண்ணு, சத்துரு வைக்கிற கண்ணி நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு என்ன இருக்காது, அது மறைவா இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு மறைவாக சத்துரு நமக்கு நிறைய சோதனைகளையும் கண்ணிகளையும் வைக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றையும் அவன் நமக்கு விரோதமா செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ம நம்பினா அவர் எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் நம்ம என்ன செய்வாரு, நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த பேர்டுக்கும் மங்கிக்கும் அல்லது எந்த ஒரு மிருகத்துக்கும் தனக்கு கண்ணி வைத்திருக்கிறதுன்னு யாருக்கு அதுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. அது போல சாத்தான் நமக்கு மறைவாய் வைத்திருக்கிறத நம்மால அறிய முடியாது, ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்யறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த மிலிட்டரியில எல்லாம் எதிரிகள் வந்து அவங்க எல்லைக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணி வெடி வைப்பாங்க. என்ன செய்வாங்க, கண்ணி வெடி வைப்பாங்க. கண்ணி வெடி பூமிக்குள்ள என்ன செய்வாங்க, புதைச்சு வச்சிருவாங்க. யாராவது நடந்தா அந்த கண்ணி வெடி மேல காலை வச்சுட்டா அதை எடுக்கும் பொழுது என்ன செய்யாது, வெடிச்சிடும். அப்படி அவங்க காலை எடுக்கும் பொழுது வெடிச்சு செத்துருவாங்க. அது போல மறைவாக கண்ணி வெடி வைப்பார்கள். ஆனா அந்த பாம் இருக்கிறாங்களே, அதை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த அது ஸ்குவாடு, பாம் ஸ்குவாடு, அவங்க ஒரு டிடெக்டர் வச்சிருப்பாங்க. டிடெக்டர் வச்சு அதை செய்வாங்க, முதல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் போவாங்க. அவங்கதான் முன்னாடி போவாங்க. அது போல தேவன் நமக்கு அல்லேலூயா உதவி செய்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் எந்தெந்த இடத்துல சாத்தான் நமக்கு கண்ணி வைத்திருக்கிறான், வேடம் நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு கண்ணி வைத்திருக்கிறான் என்பது தேவன் நமக்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம அவரை நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 5:8 வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்க எதிராளியாகிய சாத்தான் என்ன செய்யறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சாத்தான் வந்து அவனுடைய நோக்கமே நம்மை சிறைப்பிடிக்கவும், நம்ம என்ன செய்யும், அவனுடைய அடிமைகளாக்கி நம்மை கொல்லுவதுதான் அவனுடைய நோக்கம். எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு அவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நோக்கமே நமக்கு இந்த ட்ராப் வைக்கிறது தான். நமக்கு என்னது, ட்ராப் வைக்கிறது தான். பாருங்க, மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் இந்த பூமியில வைத்த பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு அவன் ட்ராப் வச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு ட்ராப் வச்சுட்டான். எங்க வச்சான் ட்ராப்? ஏதேன் தோட்டத்திலேயே வச்சுட்டான். அவன் ட்ராப் வச்சுட்டான், ஒரு வலையை விரிச்சுட்டான். அதுலயே அவங்க விழுந்துட்டாங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய மெயின் டாஸ்கே அதுதான். சாத்தானுடைய மெயின் டாஸ்கே அதுதான். எவனுக்கு ட்ராப் வைக்கலாம், எவனை வலையில விழ வைக்கலாம், எவனுக்கு பொறி வைக்கலாம், எவனுக்கு கூண்டு வைக்கலாம். இதுதான் சாத்தானுடைய மெயின், அவனுடைய மெயின் வேலையே அதுதான், மெயின் டாஸ்கே அதுதான். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:26 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:26.
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிது அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும். இன்னொரு வாசிங்க. பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறான். அவன் என்ன எதுக்கு பிடிச்சிருக்கிறான்? எதுக்கு அவன் பிடிச்சிருக்கிறான்? அவனுடைய இச்சையின்படி செய்வதற்கு அவன் பிடிச்சிருக்கிறான். பிடிக்கப்பட்ட அவர்கள் மயக்கத்துல கிடக்குறாங்க. அப்போ சாத்தானால பிடிக்கப்பட்டவங்க எதுல கிடக்குறாங்க? மயக்கத்துல கிடக்குறாங்க. அந்த கண்ணியில மயங்கி போய் கிடக்கிறார்கள். சாத்தான் அவங்களை அடிமைகளாக்கி அவங்கள தான் கண்ட்ரோல்ல வச்சு சிறைப்படுத்தி அவங்களை என்ன செய்ய பார்க்கிறான்? அழித்து போட பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுக்கு பைபிள்ல திருட, சாத்தானுக்கு சோதனைக்கார, பொல்லாதவன், கொலைபாதகன், தந்திரக்கார, இப்படிலாம் அவனுடைய பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணி எப்பொழுதுமே மறைவாக தான் வைக்கப்படும். கண்ணி எப்பொழுது என்ன செய்யப்படும்? மறைவாக தான் இருக்கும். நீங்க வாசிங்க சங்கீதம் 145 வாசிங்கள. சங்கீதம் 145 சீக்கிரம் வாசிங்க. அலங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழி ஓரத்தில் வலையை விரித்து எனக்கு சுருக்கு வலை வைக்கிறார்கள். அல்லேலூயா. மறைவாக வைக்கிறார்கள். கண்ணி வைக்கிற சாத்தான் கண்ணி வைக்கிற கண்ணி நமக்கு என்ன தெரியாது? கண்ணுக்கு வெளியே தெரியாது. அல்லேலூயா. இந்த யானை எல்லாம் பிடிப்பாங்க தெரியுங்களா? பழைய படத்துல எல்லாம் நீங்க பாப்பீங்க யானை பிடிக்கிறது. யானை அந்த குட்டி யானை எல்லாம் எப்படி பிடிப்பாங்க? ஒரு பள்ளத்தை நோண்டி என்ன பண்ணுவாங்க? அது மேல ஒரு குச்சி அதெல்லாம் போட்டு அது மேல வைக்கலாம் போட்டு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? மற்ற தர மாதிரியே இருக்கும். இந்த குட்டி யானைகள்லாம் ஓடி போய் என்ன செய்யும்? ஓடி போய் பள்ளத்துல விழுந்துரும். பள்ளத்துல விழுந்துரும். அதை என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. அது போல சத்துரு நமக்கு மறைவா வைத்திருக்கிறான். சத்துரு என்ன செய்யிருக்கிறான்? மறைவா வச்சிருக்கிறான். அது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிவார். அல்லேலூயா. அதனால நான் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவரையே நோக்கி பார்த்து நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம அந்த சத்துருக்களின் அந்த வேடனுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்வார்? ஆண்டவரே தப்புவிப்பார். அல்லேலூயா. பிரசங்கி 9:12 வாசிங்க. பிரசங்கி 9:12. பிரசங்கி 9:12 வாசி. சீக்கிரம் வாசிங்க. இல்ல சார், பிரசங்கி 9:12. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போல மனுபுத்திரன் பொல்லாத காலத்துல மனுபுத்திரர்கள் பொல்லாத காலத்துல சடுதியில் அகப்படுவார்கள். எந்த நேரத்தில் விழுவோம்னா நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல விழுவோம்னே தெரியாது. எப்படி விழுவோம்னா தெரியாது. எப்படி மச்சங்கள் அகப்படுவது போல இந்த மீனுக்கெல்லாம் தூண்டில் போடுறாங்கல்ல, மீன்லாம் இப்ப பிடிக்கிறதுக்கு பல மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த யூடியூப்லாம் மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பல வழியெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் ஏதோ ஒன்று தூக்கி ஒரு தூண்டில் ஒன்று போடுறாங்க. அந்த மீன் ஒரு தூண்டில் போடுறவங்க நான் பார்த்தேன். இந்த மீன் பார்த்தா பிளாஸ்டிக் மீன் போடுறாங்க, சின்ன பிளாஸ்டிக் மீன். அதுல போட்டு சுத்துறா. அந்த மீன் ஒரிஜினல் மீன் மாதிரியே ஓடி வருது. அது பின்னாலேயே என்ன செய்யுது? அதை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய மீன் துரத்திக்கிட்டே வருது. சுத்த அந்த மீன் வருது. அப்படி அது போய் பிடிக்கும் பொழுது மாட்டிக்குது. மச்சங்கள் அகப்படுகிறது போல, குருவிகள் வலையில அகப்படுவது போல மனுஷன் தன் ஆபத்து காலத்தில் என்ன செய்யறா? பிடிபடுகிறான். அல்லேலூயா. எந்த நேரத்துல யாரை பிடிப்பானே தெரியாது. சத்துரு
வலையில மாட்டினா அவ்வளவுதான். இந்த ஸ்னார் அல்லது டிராப்ல ஒன்னேதான். அதுல போனவங்க என்ன செய்ய முடியாது, திரும்பி வர முடியாது. அதுல போனவங்க திரும்பி வர முடியாது. ஒன்வே தான் அது. அதுல போய் சிக்கினா சிக்கினதுதான். அதுல போய் சிக்கினா சிக்கினதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேடனுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்யறாரு, தப்பு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, சத்துரு நம்மை பிடிப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, இச்சை. சத்துரு நம்மளை பயன்படுத்துறதுக்கு பிடிக்கப்படுகிற ஒரு ஆயுதம் இச்சை. நாம் தேவனாலே அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, எலி வலையில அல்லது எலி பொறியில ஒரே ஒரு தேங்காய் துண்டு தான் வைக்கிறது. தேங்காய் துண்டு வச்சா அந்த எலி என்ன பண்ணுது, அந்த தேங்காவை போய் கடிக்கிற நேரத்துல பட்டு ஒரு அடி, அவ்வளவுதான், தலை நசுங்குது. அந்த தேங்காய் துண்டுக்காக தான் என்ன செய்யறது, போய் இப்பெல்லாம் எலி அந்த மாதிரி அடிக்கிறதுல இப்பெல்லாம் ஒரு கம் ஷீட் மாதிரி ஒண்ணு பிடிச்சிடலாம். அது என்ன பண்ணுது, நடுவுல தீனியை போட்ட உடனே அது ஓடி போய் எலிங்க என்ன பண்ணுது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில வரலாம்னு நேரத்துல கை கால்லாம் ஒட்டிக்கிட்டு அவ்வளவுதான், அப்படியே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்காக போய் மாட்டுது, அந்த வச்சிருக்கிற அந்த தீனி, அந்த பிரெட் துண்டு அல்லது இந்த தேங்காய், இதுக்காக தான் போய் என்ன செய்யுது, மாட்டுது. அல்லேலூயா. மனுஷனுக்கு சாத்தா வைக்கிற ஆயுதத்துல இச்சை. இச்சையில தான் என்ன செய்யறா, மனுஷன் சிக்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறுத்தை எல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த கூண்டுக்குள்ள என்ன வைக்கிறான், கறி துண்டை வைக்கிறான். அந்த கறியை சாப்பிடுறதுக்கு அது என்ன செய்யுது, ஓடி வந்த உடனே லாக் ஆயிடுது, அவ்வளவுதான், உள்ள மாட்டிக்கு. இச்சை. இச்சைனா என்னது, ஓவர் டிசையர். ஓவர் டிசையர் அதிகப்படியான ஒரு ஆசை, அதிகப்படியான ஆசை. ஈவில் டிசையர் அல்லது கெட்ட ஆசை. நமக்கு சொந்தம் இல்லாத மேல நமக்கு வருகிற ஓவர் ஆசை இருக்கு பாருங்க, அதுதான் இச்சை. நமக்கு சொந்தம் இல்லாத மேல வருகிற ஒரு ஓவர் ஆசை, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத மேல வருகிற ஒரு ஆசை, அதுதான் இச்சை. இந்த இச்சையினாலதான் சாத்தா என்ன செய்யறான், பிடிக்கிறான். இச்சையை தூண்டி சாத்தா என்ன செய்யறான், அவனுடைய டிராப்ல இழுத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும், நாம இந்த பூமியில மாம்சத்துல வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இச்சையோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. இச்சையோடு என்ன செய்யுது, போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. இச்சை எதுவெல்லாம் வருது வாசிக்கல. 1 யோவான் 2:15-16 வாசிங்க. 1 யோவான் 2:15-16 வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் என்னது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை, கண்களின் இச்சை. கண்ணுதான் இச்சையை தூண்டுது. கண்ணுதான் என்னது, இச்சையை தூண்டுது. நீங்க ஏவாள் என்ன செய்தா, 3:6 வாசிங்களா. ஆதியாகமம் 3:6. ஆதியாகமம் 3:6 வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க பார்வைக்கு இன்பமும், அதாவது pleasing to the eye அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹீப்ரு வேர்டு டாவா. ஹீப்ரு வேர்டு
தாவா. தாவான்னா ஆவா என்ற வார்த்தையும் தாவா என்ற வார்த்தையும் ஒண்ணுதான். அது என்ன அர்த்தம்? டிசையர், இச்சை தான். அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு கண்கள்ல இச்சை வந்தது. அல்லேலூயா. கண்கள் அவளுக்கு என்ன வந்தது? ஒரு டிசையர் வந்தது, அவளுக்கு ஒரு ஆசை வந்தது அந்த பழத்தை பார்க்கும்போது. இந்த கண்ணு என்ன செய்யும்? கண்களின் இச்சை அது பிடிக்கப்படும். அல்லேலூயா. கண்களால அநேகர் என்ன செய்யறாங்க? விழுந்து போகிறாங்க. செல்போனையே பார்த்துட்டு போர்வையை போத்திக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு தூங்குறதாக தெரியும். உள்ள என்ன இருக்கு? என்னவோ அசுத்தமானதை பார்த்துக்கிட்டு இருக்கு. போர்வையை போத்திக்கிட்டு செல்போன்ல பார்க்கறது. கண்களின் இச்சை, கண்டதை பார்க்கறது. மாம்சத்தின் இச்சை, நல்ல சாப்பாட்டு மேல ஒரு ஆசை, அப்படியே ஆசை. அதெல்லாம் இருதயத்தை போய் கொழுப்பா என்ன செய்யுது? அடைக்குது. கொழுப்பா அடைச்சிக்கிட்டு பெருந்தீனி. மாம்சத்தின் இச்சை. இச்சை பேச்சுல கூட இச்சை. போன் வரும், ஒரு SMS வரும், அப்படியே இழுக்கிற மாதிரி இச்சை. இச்சையை தூண்டுகிற சத்தம், பேச்சு சத்தம், இச்சையை தூண்டுகிற சத்தம், இச்சையை தூண்டுகிற பார்வை. இப்படித்தானே இச்சையில பிடிக்கப்படுகிறான். குடிகாரன் எப்படி இருக்கும்? குடிகாரன் என்ன பண்றான்? ஆரம்பத்துல அப்படி ஜாலியா பீர் பாட்டில் தானே குடிப்போம், அப்படி சியர்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு சாக்கடையில சியர்ஸ். கொஞ்ச நாள்ல சாக்கடை ஓரமா சாக்கடையில போய் சியர்ஸ். நிலைமை அப்படி மாறிடும். நிலைமை மாறிடும். இச்சை இழுக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிடுவோம், வா 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 போலாம், தியேட்டருக்கு போலாம், வா போலாம், சினிமா பார்க்கலாம். இச்சை, இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இச்சையில தானே விழுந்து போனா தாவீது. மொட்டை மாடியில இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். தாவீது இச்சையில விழுந்துட்டான். சிம்சோன் தெளிலா மடியிலே படுத்திருந்தான், மாட்டிட்டான் இச்சையில. சாத்தான் பிடிச்சிட்டான், அப்படியே வலை விரிச்சு பிடிச்சிட்டான். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை எதோட அலைன் ஆகுதுன்னா, கிரீடு, பண ஆசை. வாசிங்களேன், 1 தீமோத்தேயு 6:9 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:9 வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவானாக விருப்பம் இருக்குல்ல, பணக்காரன் ஆகணும், பணக்காரனா ஆகணும். எல்லாம் போட, சீட்டு போடு, இங்க போடு, அங்க போடு, இங்க போடு, பணத்தை சீட்டு போடு, நிறைய வட்டி தரலாம், வட்டி தரலாம், வட்டி தரானா 20% தரோம், 25% தரோம் வட்டி. எல்லாரும் என்ன பண்றோம்? ஆசையை காட்டி அப்படியே இழுத்து ஒரு நாள் என்ன செய்வா? பெரிய பூட்டா போட்டு ஓடி விடுவான். அப்புறம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்றுட்டு இதுதான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எவனுக்கும் புத்தி வர மாட்டேங்குது. எல்லாம் தெரிஞ்சே போய் போடுறான். என்னன்னா இச்சை, என்னது? பல ஆசை, ஐஸ்வர்யவானாகும் ஆசை. எப்படியா சம்பாதிக்காமலே என்ன செய்யலாம்? வட்டி வாங்கியே சாப்பிடலாம் ஆசை. ஒரு நாள் என்ன செய்வான்? கம்பி நீட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான். ரம்மி போல விளையாடுறான்ல, ரம்மி விளையாடுறான். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரம்மி விளையாண்டு கடைசியில கயிறோட தொங்குறான், கயிறோட தொங்குறான், தூக்கு மாட்டிட்டு தொங்குறான். 25 லட்சம் போச்சு, 30 லட்சம் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் விளையாடுவானுங்க ரம்மி. என்ன பல ஆசை. இன்னைக்கு 10 நாளா ஓடுது ஒரு மேட்ரு. என்னது? ஆம்ஸ்டாங் மேட்ரு. இதுக்கு பின்னணியில் இருக்கிறது காரணம் என்னது? பண ஆசை. பணம், பணம் தான்.
பண ஆசையில விழுகிறவன் அத்தனை பேர் என்னதுமா, கேட்டிலும் அழிவிலும் சிக்கி அழிந்து போவோம். அல்லேலூயா. இச்சை, சாத்தா வைக்கிற அந்த துண்டு, பிரெட் துண்டு மாதிரி, எலி பொரியில வைக்கிற தேங்காய் துண்டு மாதிரி சாத்தா பண ஆசை, பெண் ஆசை, அடுத்தது பொருள் ஆசை, லேண்டு மேல ஆசை. நடக்கிற கொலைகள்லாம் எதனால நடக்குது? ஒண்ணு பொண்ணுக்காக நடக்கும், இல்ல பெண்ணுக்காக நடக்கும், இல்ல பவுனுக்காக நடக்கும். கொலை எதனால நடக்கும்? பிரிவினை அதனால தான் நடக்கும். சண்டைகள் அதனால தான் நடக்கும். சாத்தா அப்படியே இழுத்தலாம். சாத்தா என்ன செய்யறான்? அப்படியே இழுத்தலாம். அல்லேலூயா. இச்சை, இயேசு கூட இருந்தவங்க கூட என்ன செஞ்சுட்டான்? இச்சையில விழுந்துட்டாங்க. பணத்து மேல இருந்த ஆசையில விழுந்துட்டான். 30 வெள்ளிக்காசு அவனுக்கு ஒரு பெருசா தெரிஞ்சிச்சு. இயேசுவோட அப்படியே மயக்குது. அது என்ன செய்யுது? ஆளை மயக்கிடும். இச்சைகள் மயக்கும். நீங்க வாசிங்க, இச்சை என்ன செய்யணும் வாசிங்களா? யாக்கோபு 1:14-15 வாசிங்க. 1:14-15 வாசிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு என்ன செய்து? இச்சை என்ன பண்ணுது? இச்சை என்ன பண்ணும்? ஈர்க்கும். இச்சை என்ன பண்ணும்? அப்படியே ஆசைய தூண்டும். ஆசைய தூண்டும். ஏதோ ஒரு சினிமா படத்தில் சொல்றாங்க, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட போய் கெஞ்ச கூடாது. அவன் ஆசையை தூண்டினா ஏமாத்தலாம். அவன் ஆசையை தூண்டுனா அவனை ஏமாத்தலாம். ஆசையை தூண்டு இழுக்கும். இழுக்கும். ஏதாவது போன் கால் இழுக்கும். அப்படியே யாராவது ஒரு ஸ்திரீ இழுத்துக்கிட்டே போவா பின்னால. விபச்சாரத்துல மாற்றவெல்லாம் என்னது? அப்படியே பின்னாலேயே போய் ஜெயிலுக்கு போயிடுவான். பின்னாலேயே போய் ஜெயிலுக்கு போவான். இந்த மரணத்துல விழுந்துருவான். கள்ளக்காதல்லாம் இழுக்கும். ஆளு காலி, சேவுதான், மரணம் தான். அதனுடைய முடிவெல்லாம் மரணத்தில் தான் விழும். அவனவன் சுய இச்சையினால் ஈர்க்குண்டு சிக்கிக்கிறான். என்ன செய்யறான்? இந்த எலி என்ன பண்ணுது? அப்படியே இழுத்து அதை அப்படியே ஒட்டிக்கிட்டு அவ்வளவுதான். இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. அவ்வளவுதான், சிக்கிக்கிறான். கர்த்தர் சொன்னார், யோபுனுடைய லோத்துனுடைய மனைவிட்ட சொன்னாரு, நீ திரும்பி பார்த்தா என்ன செய்வ? உப்பு தூண் ஆயிடுவ. லோத்து மனைவி இப்படியே மாறிட்டான். லோத்து மனைவியினுடைய உப்பு தூண் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த பக்கம் திரும்பவே முடியாது. அது திருமண உடனே உப்பு தூண் ஆயிருப்பான். திருமண உடனே உப்பு தூண் ஆயிருப்பான். சிக்கிக்கிறது. போய் பல காரியத்தில் என்ன செய்யறது? தேவையில்லாம பணத்தை கட்டி சிக்கிக்கிறது, தேவையில்லாம கடனை வாங்கி சிக்கிக்கிறது, தேவையில்லாம பொருளை வாங்கி சிக்கிக்கிறது. சிக்கிக்கிட்டு பார்த்தா ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. உன்னை யாரு சிக்கிக்க சொன்னா? ஜபம் பண்ண சொல்லி நம்மள உயிரிழக்க சிக்கிக்கிறது என்னது? இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. மலையில சிக்கின பறவைய போல, அல்லது கூண்டுக்குள்ள சிக்கின அது போல சிக்கி கொண்டது. அடுத்தது இந்த கழுகுலாம், அந்த அதாவது அமெரிக்காவில் அந்த நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அது குளிர் டைம்ல நல்ல அந்த குளிருக்கும் அந்த அந்த டைம்ல ஐஸ் கட்டியா மாறும். அதுக்கு முந்தின காலத்துல இந்த பறவைகள்லாம், கழுகுகள்லாம் என்ன செய்யும்? பறவைகள்லாம் சில செத்த மிருகங்கள் தண்ணீரை மிதந்துட்டு வரும்போது அது மேல உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்? நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஃபால்ஸ்ல விழுற வரைக்கும் என்ன செய்யும்? அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது தின்னுட்டே இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? அது விழுற நேரத்துல பறக்கலாம்ன்ற நினைக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா காலில் என்ன செஞ்சிடும்? அதோட ஃப்ரீஸ் ஆயிடும். அதால எழும்ப முடியாது. அதுல விழுந்து சாக வேண்டியதான். அதுல விழுந்து சாக. மங்கி டிராப் எப்படி பிடிக்கிறாங்கன்னா, இந்த மண்ணுக்குள்ள இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, இறகு அல்லது கொட்டாங்குச்சி உள்ள காலி பண்ணிட்டு அது சின்ன ஹோல் போட்டு உள்ள ஒரு சில ஃப்ரூட்ஸுங்க, அந்த வாழைப்பழங்கள் எல்லாம் வச்சு மண்ணில் என்ன செஞ்சிருக்கு? புதைச்சிடுறது. இந்த குரங்குங்க என்ன பண்ணும்? கையை விட்டு என்ன செய்யும்? உள்ள எடுக்க போ, கை உள்ள போற அளவுக்கு ஓட்டம் இருக்கும்.
அது எடுத்துக்கிட்டு என்ன செய்யும், அப்படி கையை வெளியே எடுக்க முடியாம சிந்திக்கும். குரங்கு உள்ள இருக்கிற பழத்தை விட்டுட்டு கையை எடுத்த ஈஸியா எடுத்துடலாம். ஆனா அதுக்கு எடுக்க விடாது. பழத்தை என்ன செய்யாது, விடாது. விடவும் விடாது, கையில் என்ன செய்யாது, எடுக்காது. எடுக்க முடியாத, உள்ள மாட்டிக்கிட்டு நிற்கும். அப்ப போய் குரங்கு பிடிச்சிருவாங்க. குரங்க பிடிச்சிருவாங்க. அது போலதான் நாம சிலதுல கையை விட்டுட்டு விடவும் மனசு வரல, கையை எடுக்கவும் முடியல. நீ அதை விட்டாதான் நீ கையை எடுக்க முடியும். உடல காலம் புள்ள அடிமைதான். காலம் புள்ள இப்படிதான் குடியில போய் மாற்றான், கஞ்சாவில போய் மாற்றான். போத வஸ்துக்கள் எப்படி இருக்கும், முதல் நாள் குடிக்கும் போது சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிடும் போது அப்படியே தர மேல இருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா ஆளே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போய் சாவுதான், மரணம் தான். அப்புறம் அம்மா அப்பாவை குத்தி கொல்லை பண்ணி அந்த பணத்தை பிடிக்கிட்டு போய் கஞ்சா அடிச்சு அதை அடிச்சு செத்து ஜெயிலுக்கு போய் வாழ்க்கை, அவ்வளவுதான். சின்ன அப்படிதானே. நீங்க வாசிங்க 1:14-15, யாக்கோபு 1:14-15 வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை என்ன பண்ணுது, இச்சை என்ன பண்ணுது, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. இச்சை பாவம் என்ற பிள்ளைய பிறப்பிக்குது. பாவம் பூரணமாகும் பொழுது அந்த குழந்தை எழும்பி ஆளை காலி பண்ணணும். பாவம் என்ற குழந்தைய கிளம்பி என்ன பண்ணணும், மரணத்தை. இச்சை உடைய முடிவு எங்க கொண்டு போய்விடும், டெத், மரணம் தான். அல்லேலூயா. அதனால சாத்தான் நமக்கு வைக்கிற பெரிய ஆயுதமே இச்சை தான். இச்சையினாலதான் இழுக்கிறான், இழுத்து காலி பண்றான். இழுத்து என்ன செய்யறான், காலி பண்றான். அதனால அது மட்டும் இல்லை, இச்சை இல்ல, விக்கிரக ஆராதனை இச்சை தான். விக்கிரக ஆராதனை இச்சை தான். விபச்சாரம் எப்படிப்பட்டதோ, விபச்சாரத்துல ஒரு ஸ்திரீயானவள் எப்படி ஒரு ஆளை மயக்கி காலி பண்றாளோ, அதே போல விக்கிரக ஆராதனையும் என்ன செய்யுது, ஒரு மனுஷனை காலி பண்ணுது. இங்க வாசிங்கள, யாத்திராகமம் 23:33 வாசிங்க. யாத்திராகமம் 23:33. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்கிறதென்றால் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாக. அவர்கள் தேவனை நீ சேவித்தால் அவைகள் உனக்கு என்னவா மாறிடும், கண்ணியா இருக்கும். கண்ணியா இருக்கும். அந்த தெய்வம் விக்கிரக ஆராதனை. அதனாலதான் என்ன செய்யக்கூடாது, அந்நியர்களோடு பிணைக்கப்படக்கூடாது. சாலமோன் பெரிய ஞானி, ஆனா அந்நியர்களோடு பிணைக்கப்பட்டதுனால அவன் ஞானத்தெல்லாம் இழந்து போய் கடைசி நாட்கள்ல விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு பெரிய ஞானியையும் சாட்சிடும், எவ்வளவு பெரிய ஞானியையும். எத்தனையோ ஊழியக்காரங்க விழுந்து போனவங்க இருக்கிறாங்களே, எத்தனையோ ஊழியக்காரன் பணத்தினாலையும் பெண்கள்னாலையும் இல்ல பெண்கள் ஆண்கள்னாலையும் விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் சாட்சிடும். அதனால இச்சைக்கு விலகி ஓடணும். அல்லேலூயா. இச்சைக்கு என்ன செய்யணும். யோசேப்பு என்ன பண்ணா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா போத்திபார் மனைவி. அவன் ஓடிட்டான். அவன் என்ன செய்தான், ஓடியா போயிட்டான். அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடணும். அப்படி குரங்குகள்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிச்சா. குரங்குகள்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், வாழைப்பழம் எல்லாம் சாப்பிடலான்ட்டு பழங்கள்லாம் வாங்கி வச்சிருச்சா முன்னாடி ஃபாஸ்டிங் பிரேயர். அது ஒரு குரங்கு செஞ்சான். இங்க நம்ம ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சுட்டு அங்க போய் சாப்பிடுறதுக்கு பதிலா பழத்தையே என்ன செஞ்சிடலாம், இங்க கொண்டாந்து வச்சுட்டா
ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுடலாம் அப்படின்னுச்சான். ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டுடலாம். ஏன் நம்ம தூரமா போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவானே, வாங்கி வச்சுட்டு இப்படியே சாப்பிட்டுருவோம். எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும்போது திடீர்னு ஒரு குரங்கு சொன்னிச்சான், நம்ம ஏன் வந்து இப்படியே வச்சிருப்பானே, உரிச்சு வச்சிருவோம் ஃபாஸ்டிங் பிரேயர். சரி, ஒவ்வொரு கையிலையும் கொடுத்துடலாம், ஒவ்வொரு கையிலையும் கொடுத்துடலாம், உடனே என்ன செஞ்சிடலாம். அப்புறமா முடிச்சுட்டு பங்கு பிரிக்கிறத விட என்ன செய்யலாம், இப்பயே கொடுத்துருவோம், கையில வச்சுக்கலாம், கையிலே வச்சுக்கிட்டு வாஷிங் பிரேயர் இருப்போம் அப்படின்னு. இன்னொரு குரங்கு செஞ்சான், ஒரு கையில பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு அதை உரிச்சி சாப்பிடுமே, உரிச்சியா வச்சிருவோம், உரிச்சிய வச்சிருவோம். என்ன பண்ணிச்சான், எல்லாம் உரிச்சு வச்சுட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்துச்சான். அப்புறம் ஒரு குரங்கு மோந்து பார்த்துதான், ஃபாஸ்டிங் பிரேயர் க்ளோஸ், நாளைக்கு வச்சுக்கலாம் ஃபாஸ்டிங் பிரேயரை, இன்னைக்கு வெறும் பிரேயர் தான், இன்னைக்கு வெறும் பிரேயர் தான். அதனால ஓடிடணும், வாழைப்பழத்துக்கு என்ன செய்யணும், ஓடிடணும். ஃபாஸ்டிங் பிரேயர் வரும்போது நிறைய பிரியாணி அந்த ஸ்மெல் என்ன செய்யுது, இழுக்குது, பிரியாணி ஸ்மெல் இழுக்குது. வீட்டுல எல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டுலாம் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்காதீங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் இருந்துட்டு அன்னைக்கு சமைச்சு சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை, கடையில வாங்கி சாப்பிட்டுங்க. சமைச்சு வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்தா எல்லாம் பண்ணும், அங்க ஜெப நேரத்துல இதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். எப்படா முடிக்கலாம், பசி உள்ள என்ன செய்யும், அப்படியே அந்த என்சைம் எல்லாம் சுரக்க என்ன இருக்கும், முடிக்கலாம் தான் இருக்கும். அதனால அந்த குரங்கு மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாவது, சத்துருவின் வேடனுடைய கண்ணிக்கு தேவன் என்ன செய்வார், நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க, வேடன் கண்ணி தான் வச்சிருக்கிறாங்க, நம்முடைய தேவன் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்வார். என்ன வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற யாருக்கும் அவர் என்ன செய்வாரு, உதவி செய்ய வல்லவராக. நாம அவரை நம்புனா அவர் நம்ம என்ன செய்வாரு, தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 3:26 வாசிங்க, நீதிமொழிகள் 3:26 சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்கள கால் என்ன செய்ய மாட்டாரு, சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார், கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 91 சங்கீதம் 10, 11, 12 வாசிங்கள. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. நம்முடைய வழியில சாத்தா எங்கெல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. அவர் நம்மை காப்பார், அவர் நம்மை பாதுகாப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க எப்படி பாதுகாக்கிறாரு. சங்கீதம் 119:10 வாசிங்க. 119:10 119 110 119 துன்மார்க்கர் எனக்கு கண்ணீர் வைக்கிறார்கள், நான் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறு. துன்மார்க்கர்கள் எனக்கு என்ன செய்யறாங்க, கண்ணீர் வைக்கிறார்கள். ஆனா உங்களுடைய கட்டளைகளை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனங்களை கொண்டு நம்மை காப்பார், வேத வசனத்தை கொண்டு நம்ம காப்பாரு. அல்லேலூயா.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவ சாத்தான் சோதிக்க வந்தான்ல. அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள், இயேசு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தானுக்கு ஒரே அறை, இந்த வசனத்தினால ஒரு அறை அறிஞ்சால. அப்புறம் சொன்னார் சாத்தான், மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி, நீ மேல இருந்து கீழே விழுந்தா அந்த உப்பரிகையின் மேல, தேவாலயத்து உப்பரிகையின் மேல நிறுத்தி, நீ இங்க இருந்து கீழே குதி, தேவ தூதர்களை தாங்கிக் கொள்வார்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ரெண்டாவது ஒரே அறை, ரெண்டாவது அறை. மூணாவது அறை இல்ல, அதுனா அவன் சொல்றான், இந்த உலகமும் நான் உனக்கு கொடுத்துற, என்ன நீ என்ன செய்ய? பணிந்து கொள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரை ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கு. அப்போ சாத்தான் அவ்வளவுதான். வேத வசனத்தை கொண்டு தன்னை தப்புவித்துக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை சோதனையிலிருந்து பாதுகாக்கும். பிசாசு நமக்கு வைக்கிற சோதனையிலிருந்து கரெக்டா கர்த்தர் வசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வசனத்தை அதுக்குதான் உட்கார்ந்து வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். சத்துரு நம்மளை சோதிக்கும் பொழுதுலாம் வசனம் நமக்கு பலனா இருக்கும். அல்லேலூயா. வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மோட பேசுவார். ஒண்ணுமே இல்லைன்னா எதுல இருந்து பேசுவார்? அவர் ஒண்ணுமே இல்லை, எதுல இருந்து பேசுவார்? நல்லா வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த சத்துருடைய சோதனையிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் வேத வசனங்களை வாசிச்சா. ரோமர் 8:9-10 வாசிங்க. 9, 10, 11. ரோமர் 8:9-10-11 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல், அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிருந்தா நாம் என்ன செய்யப்படுவோம்? வஞ்சிக்கப்படுவோம், நம்ம விழுந்து போவோம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள். ஆவிக்குட்பட்டவர்களா இருந்தா நாம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர் மாம்சம் ஆவி? மாம்சம்னா சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படி செய்யறது. ஆவினா தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவியில நம்ம செய்யறது, வாழ்கிற வாழ்க்கை. தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும், அல்லேலூயா, கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா இந்த சரீரம் என்ன செய்யும்? பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார், ஆவிக்குரிய பலனா இருக்கிறார். கிறிஸ்துவினால மாம்சத்தை ஒடுக்க முடியும், ஆவியினால மாம்சத்தை ஒடுக்க முடியும். ஒடுக்கி நம்மால சகல இச்சைகளையும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதன் மூலமா கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாவது கர்த்தர் ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இருக்கிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு பகையா இருக்கு. இந்த பகை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள ரெண்டு போராடிக்கிட்டு இருக்கு. நமக்குள்ள மாம்சமும் ஆவியும் போராடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அவை அவன எல்லாம் யாராவது ஒருத்தர் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 17 மாம்சத்தின் கிரியைகள் வாசிங்க. விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள்,
வைராக்கியங்கள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். பாருங்க எத்தனை இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் 17. இல்ல எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. ஒண்ணு பல பல ரூபத்துல பல இருக்கு, உள்ளதான் இருக்கு. இவைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாமே இவைகளுக்கு பேஸ் அல்லது இவைகள் எது ஆதாரமா கொண்ட இச்சையினாலதான் வருது. இது எல்லாமே இதுக்கும் இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கும் இச்சைக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்களேன். இதுல எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? இச்சைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இச்சையினாலதான் இது எல்லாமே உள்ள வருது. மாம்சத்தின் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இது எல்லாமே எது என்ட்ரி வழியா வருது? இச்சை தான் இதுக்கு வாசல். இச்சை தான் இதுக்கு வாசல். இது மூலமா தான் எல்லாம் உள்ள வருது இந்த மாம்சத்துக்குள்ள. ரைட்டா? இப்ப இத விரட்டணும்னா ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனியில என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய கனி. இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய கனியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்ம வளர்ச்சி அடையணும். நாம ஒண்ணு அப்படியே ரொம்ப செல்ஃப், நான் எது என்ன செய்ய மாட்டேன், என்னால முடியும் எல்லாத்தையும். செல்ஃப் கண்ட்ரோல் எனக்கு இருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் காப்பாத்தாது. செல்ஃப் கண்ட்ரோல்லாம் எல்லாம் குரங்கு கதை தான். செல்ஃப் கண்ட்ரோல்லாம் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் செல்ஃப் கண்ட்ரோல். ஆனா தேவன் கொடுக்கிற செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய கனி. சுயத்துல வருகிற செல்ஃப் கண்ட்ரோல் வேற, ஆவிக்குரிய கனி வேற. ஆவிக்குரிய கனி அதுதான் செல்ஃப், அது ஸ்பிரிச்சுவல். தேவன் நமக்கு கொடுக்கிற கனி. அதனாலதான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலமா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால இதன் மூலமா வேடனுடைய கண்ணிக்கு தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால நாம கர்த்தரை நம்பணும். யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்றாங்களோ, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு விரோதமாக சத்துரு வைக்கிற மறைவான கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிறாரு. அல்லேலூயா. நாம கர்த்தரை நம்பணும். ஏன்னா நமக்கு தெரியாது எங்கெல்லாம் கண்ணி இருக்குல்ல, தேவன் அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம சத்துரு நமக்கு வைக்கிற ஆயுதம் இச்சை தான். இச்சை. நிச்சயமா தேவனால நம்ம அதை ஆளுகை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா இச்சைகள் இருந்து என்ன செய்யலாம்? ஓவர் கம் பண்ணலாம். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. தப்பிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எழுதுறது ஆண்டவரை கேட்கலாம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். டி உன்னதமானவர் மறைவிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன்.
எங்கும் வெற்றி நாம் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேத கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். வேத கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். உன்னதமானவன் மறைவிலே சர்வ வல்லவன் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவன் மறைவிலே சர்வ வல்லவன் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நாம் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கின்றார், கட்டையின் கீழே அமரச் செய்கின்றார். தமது சிறகால் அரவணைக்கின்றார், கட்டையின் கீழே அமரச் செய்கின்றார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை. உன்னதமானவன் மறைவிலே சர்வ வல்லவன் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். உன்னதமானவன் மறைவிலே சர்வ வல்லவன் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் காத்தினாலே. என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் காத்தினாலே. பாதுகாப்பவே என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயமில்லை. பாதுகாப்பவே உன் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயமில்லை. உன்னதமானவர் மறைவிலே சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் நான் காண்கின்றேன். உன்னதமான மறைவிலே சர்வ